அந்த குடும்பத்து பொண்ணாவே அப்படியே மிக குறுகிய காலத்துல மாறிடுவாங்க. இல்ல ஒரு கிராமத்து பொண்ணு ஒரு 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 நகரத்துல போய் படிக்க போறாங்க, ஒரு பிஜியில் தங்கி படிக்க போறாங்க, ஒரு ஹைஃபையான காலேஜில் வந்து அவங்க சீட்டு கிடைச்சிருச்சு மெரிட்ல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு அவங்க அதை டக்குன்னு மாத்திப்பாங்க. இப்படி இருந்த பொண்ணு அப்படி மாறிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த குணத்தை கொடுக்கக்கூடியது அவங்களுடைய ராசிநாதன், அதாவது சந்திரன். சந்திரன் தண்ணீர், அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த கேரக்டர் தான் அந்த கடகராசி கடகராசி பெண்ணுடைய கேரக்டராகவும் இருக்கும். இன்னொன்று, இந்த சந்திரன் அப்படின்னாலே ஜோதிடத்துல தாயை குறிக்கும். சூரியன்னா தந்தை, சந்திரன்னா தாய். இவங்களுடைய லக்னாதிபதியே சந்திரன், ராசியாதிபதி சந்திரன். அப்படிங்கிறப்ப அந்த தாய்மை குணம் ரொம்ப அதிகமா இருக்கும். பெண் தாய்னாலே பெண் தான். அந்த பெண்கள்ல கடகராசி பெண்ணாவும் கடக லக்னத்து பெண்ணாவும் இருந்தீங்கன்னா அந்த தாய்மை குணம்ங்கிறது ரொம்ப அபாரமா இருக்கும். ஒரு ஒரு குழந்தையெல்லாம் அவங்க 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 ட்ரீட் பண்ற மாதிரி வேற யாராலையும் ட்ரீட் பண்ண முடியாது. தன்னோட குழந்தைய பாத்துக்கிறதுல ஒரு விஷயமே இல்லைங்க. பக்கத்து வீட்டு குழந்தை, இல்ல அந்த நேரத்துல அறிமுகமாகிற குழந்தை, பஸ்ல அறிமுகமாகிற குழந்தைய அந்த 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 குழந்தைய பேரண்ட்ஸ் யாராவது வச்சிருந்தாங்கன்னா, இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, இல்லை ஏதாவது நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனசு எல்லாமே இந்த கடகராசி கடகலக்கண பெண்களுக்கு தான் வரும். அப்போ ஒரு கடகராசி கடகலக்கண பெண்ணை ஒரு தாயாக பெறப்பட்ட அந்த குழந்தைகள் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரு கடகராசி கடகலக்கண பெண் உங்களுக்கு தாயாகவோ, மனைவியாகவோ, சகோதரியாகவோ, பாட்டியாகவோ, ஒரு தோழியாகவோ, ஒரு உடன் கோ ஒர்க்கராகவோ, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாகவோ கிடைக்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம்.